பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிநாதன் புதன் ராசியுடைய ராஜயோகாதிபதியின் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லிடலாம். ராசியை குரு பார்க்கிறாரு. ராசிநாதன் சுக்கிரனுடன் இணைந்து அதிநட்பு ஸ்தானத்துல ஒரு மாதிரியான ராசியை நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொல்ல போனா மனதுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குறிப்பாக வேலை, தொழில், வருமானம், லாபம் மாதிரியான அமைப்புகள்ல அட்டகாசமான பலன் இருக்குங்க இந்த மாதத்துல. ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் சுபர்களின் தொடர்புல வராங்களோ மனம் மகிழ்ச்சியான நல்ல இனிய நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்துருங்க. ராசிநாதன் வலுக்கக்கூடிய அமைப்புகள்ல சகல அமைப்புகளையும் நேர்மையான அமைப்புகள்ல நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மாத முற்பகுதியில இது மாதிரியான அற்புதமான நிலை இருக்கு. 25, 26ஆம் தேதிக்கு பிறகு சகல அமைப்புகளையும் கவனம் தேவைங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்றாரு. செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்து அமர்வது அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. இவ்வளவு நாள் அவர் மங்கள யோகத்துல இருந்தாரு. இப்ப 10ஆம் இடத்துல அவர் திக்பல அமைப்புல இருக்கிறது பரவாயில்லை. ஆனாலும் அவரு ராசிக்கு 4, ராசிக்கு 5, ராசிக்கு 10 தொடர்பு கொள்றாரு. தொழில ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணுவாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி கோபம், எரிச்சலான ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மனநிலையை கொடுப்பாரு. அம்மா மனைவி மாதிரியான அமைப்புகளை கெடுத்து 4ஆம் இடத்து பலன்களை செய்வார். அப்ப என்ன, அம்மா மனைவியுடைய ஆரோக்கியம் டிஸ்டர்ப் ஆகும். அவங்களுடைய வருமானம் மாதிரியான அமைப்புகள் ஒரு அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்கு அடுத்த நிலையில 5ஆம் பாவகம் குழந்தைகள், பிள்ளைகள், அதிர்ஷ்டம் மாதிரியான அமைப்புகளை சற்று டிஸ்டர்ப் பண்ணுவாரு. உங்களுக்கே ஒரு கோபமான மனநிலையில் இருப்பீங்க. எண்ணங்கள் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். சொத்துக்கள்ல விலங்க வரக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க. கடந்த காலத்துல யாரும் வந்து எதுவும் பண்ணல. இப்ப புதுசா ஏதோ ஒரு தலைவலி வருது. அவர் இந்த பார்டர் வேணும்ன்றாரு, இவர் இந்த பார்டர் வேணும்ன்றாரு அப்படின்ற மாதிரியான சில சொத்துக்கள், கடந்த கால பிரச்சனைகள் மறுபடியும் பூதாகாரமா அப்படி வெளியில வரக்கூடிய சில தன்மைகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக இருக்கும். எல்லா வகையிலையும் முடிந்து போன ஒரு விஷயம் மறுபடியும் வருதுங்க. இவ்வளவு நாள் சைலண்டா தாங்க இருந்துச்சு. இப்ப திடீர்னு அதை அப்படியே பெருசா கொண்டுட்டு வராங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க சனி 6ல இருக்காரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாருன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்துல சனி 6ஆம் இடத்துல 2 சுபர்களின் தொடர்புல இருந்தாலும் ராசிநாதன் இங்க சனியின் பார்வையில பாபத்துவ அமைப்புல இருப்பது ஒரு மாதிரி நெகட்டிவான தன்மை. அப்ப என்ன நடக்கும், நீங்களா வழிய போய் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது, நண்பருக்கு உதவி செய்ய போறேன், அவருக்கு உதவி செய்ய போறேன், இவருக்கு உதவி செய்ய போறேன், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு யாருக்கு பணத்தை கொடுத்தா திரும்ப வராதோ அது மாதிரியான அமைப்புகள்ல இப்ப பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. அவருக்கு ஜாமீன் போடுறேன், இவருக்கு ஜாமீன் போடுறேன்னு சொல்லி 2025, 26ஆம் மாதத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, எதனாலலாம் சங்கடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இப்ப அதற்கான முகாந்திரம் ஒரு அச்சாரம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க அவரோட சேர்ந்து. அது மாதிரியான தன்மைகள் இருக்கும். இதெல்லாம் விட மிக குறிப்பாக மாணவர்கள், பெண் குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பலன். எப்பொழுதெல்லாம் சுக்கிரன் 12ஆம் இடத்துல வராரோ, இங்க 12ஆம் இடத்துல வந்து அவர் சனியின் பார்வையில் இருக்கிறது ஒரு மாதிரியான அமைப்பு. இங்க காதல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு சற்று பெற்றோர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இழக்கக்கூடாத ஒரு விஷயத்தை இழக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இங்க மாணவர்களுக்கு இருக்கும். முதல் அனுபவமாகவும் அது இருக்க மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஏன், அஷ்டம சனி ரெடியா இருக்கு. இங்க நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், இவ்வளவும் இவருக்கு பண்ணனே, இப்ப என்னை விட்டுட்டு போறாரு அப்படின்ற மாதிரியான அழுகைகள் 2026ல வரும். அதனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசையோ புத்தியோ நடத்தக்கூடிய மாணவர்கள் மீது அதிக கவனம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே, இந்த சுக்கிரன் 12ல இருந்து விலகக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் சற்று கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 மாணவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இதனை அடுத்து பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, மனைவிக்கு, அம்மாக்கு மாதிரியான அமைப்புகள்ல நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும்போது அதுக்கு உடனடியாக சிகிச்சை பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா அதன் வழியாகவும் அந்த 12ஆம் பாவகம் விரைய அமைப்புகளை செயல்படுத்தக்கூடிய சில தன்மை இருக்கும். இந்த ஒரு மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் முழுக்க சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இருக்கும். ஆகஸ்ட் முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. நினைச்சது தொட்டது அப்படி இப்படின்னு எல்லாம் சகலமும் யோகா அமைப்புல இருக்கக்கூடிய உன்னத மாதமாகவே இருக்கும்.